ஒரு மனிதனுக்கு வந்து திசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் அப்படின்னு வந்து கிரகம் ரன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். என்ன அப்படியே ரன் பண்ணிட்டே இருக்கும். ஒரு திசை ஓடுதுன்னா அந்த 9 நவக்கிரகமும் புத்தியாக மாறி மாறி தான் வரும். அப்போ ஒரு திசை ஓடுது. திசைக்கு ஒரு திசை ஒரு லக்கணத்துக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம். லக்கணத்துக்கு அந்த திசைநாதன் நம்ம சாதகம் பார்க்கும்போது திசைநாதன் எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த திசைநாதன் சொல்லக்கூடாது ஒரு இடத்துல வந்து திசை நடத்துகிறாரு. அதுக்கு 2ஆம் இடத்துல வந்து என்னங்க 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடாது வந்து அந்த இடத்துல வந்து சூரியன் இருந்தார்னு வச்சுக்க, எதுலேயுமே ஒரு ஆனஸ்ட் அதிகாரம் பவராக தான் இருப்பார். அதே சந்திரன்னா மனோகாரகன். ஒரு திசைக்கு திசைநாதன் எங்கேருந்து திசை நடத்துவாரோ அந்த இடத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் இடங்கிறது வந்து அந்த சந்திரன் இருந்தால் மனோகாரகன், தெளிவான எண்ணங்கள், தெளிவான முடிவு அப்படி தான் எடுப்பார். அதே 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்காருன்னா, செவ்வாய்னா நிலம் புலம் சம்மந்தப்பட்டது அதுலெல்லாம் வந்து நல்ல ஒரு அமைப்பு உள்ளவராக தான் அவர் வருவார். திசைநாதன் இது வந்து சுருக்கணும், ஒரே டக்குன்னு ஒரு திசை அடிக்கிறது, திசையை நடத்துது. இந்த திசைக்கு 2ஆம் இடத்துல என்ன இருக்குது, எம்டி கட்டாக இருக்கக்கூடாது. எம்டி கட்டாக இருக்குன்னு சொன்னால கஷ்டப்படுவார், பிரச்சனையில் போய் மாட்டிக்குவார், இருக்கிறதெல்லாம் இழந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்து மாட்டிக்கும். அப்போ செவ்வாய் இருந்தால் அந்த மாதிரி. அதே புதன் இருக்கார், புதன் நம்ம திசை நடத்துகிறவருக்கு 2ஆம் இடத்துல புதன் இருந்தால் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது வரவு செலவில் கரெக்டாக இருப்பார். எந்த வரவு செலவு பார்த்தாலும் அவர்கிட்ட போய் போனால் அவர்கிட்ட கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்போ அதே நேரத்துக்கு வந்து திசைநாதனுக்கு 2ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் வந்து இப்போ பெண்கள் சம்மந்தப்பட்டது இருக்கிறாங்கன்னா, இப்போ பேஞ்சி சோறு நகைக்கடை இந்த மாதிரி கவரிங் கடையெலாம் இருக்குது. அப்போ அந்த அதெல்லாம் அவர் சொந்தமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பார், மதிப்பு மரியாதையான ஒரு நல்ல, அதாவது திரைப்படம் சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது, இந்த ஸ்டூடியோ சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து அவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அது நிறையா இருக்குது. குரு இருந்தார்னு வச்சுங்க, திசைநாதனுக்கு 2ஆம் வீட்டில் வந்து குரு இருந்தால் பணம் காசு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ பணம் காசில் வந்து முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு நிறைய இருக்குது. அப்போ அந்த குரு இருந்தால் அதுக்குன்னா சனி இருந்தார்னு வச்சுங்க, சனி ஒரு திசைநாதனுக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தார்னா என்னென்னா எதையுமே வந்து பேச மாட்டார், சொந்த பந்தத்தை நம்ப மாட்டார், சொந்த பந்தத்தோடு சேர மாட்டார், அந்நியனாக இருப்பார், வெளியில் தான் இருப்பார். வெளி மக்களோட சாகவாசம் தான் அவர்கிட்ட அதிகமாக இருக்கும். சொந்த பந்தம், தாய் பிள்ளை, மனைவி கூட மக்கள் கூட அவர் ஒத்து இருக்க மாட்டார். வெளியூர் உங்களுக்கு தேவை காசு வாங்கிக்க, நான் வெளியூர் போகிறேன் அப்படிங்கிறதான் போயிடுவார் சனி இருந்தால். ராகு இருந்தால் பிரம்மாண்டமாக சம்பாதிப்பார். திசைநாதனுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் பிரம்மாண்டமாக சம்பாதிப்பார், சொத்து சுகம் சேர்த்துவார், வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. திசைநாதனுக்கு 2ஆம் இடத்துல வந்து கேது இருந்தால் அத்தனையும் சுருக்க பார்க்குங்க. சொத்து சுகம் இருந்தாலும் வித்துட்டு செலவழிக்கிறது, அனாவசியமாக சுற்றுறது, அனாவசியமாக போகிறது, இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள், தப்பான ரூட்டு, அந்த கேது என்ன நச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போவார். அப்போ சந்திரன் இருந்தாலும் அதே மாதிரி தான், அந்த தப்பான ரூட்டு தப்பானதில் போகிறதையும் சிலது நம்ம சாதத்தை பார்த்துக்கிறோம். மாந்தி பகவான் இருக்கார். இப்போ திசைநாதனுக்கு 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தால், மாந்தி வந்து இந்த இறந்தவங்க, மின்னோர்கள், பாட்டம் பூட்டன் அவங்கெல்லாம் வந்து கனவு வருவாங்க, குளிர் அடிக்குதும்பாங்க, உணவு வேணும்னு கேட்பாங்க, வந்து சில பேர் அழுப்பாங்க, சில பேர் சிரிப்பாங்க, அந்த கனவுல வர்றது. அப்போ மின்னோர்களுக்கு தர்ப்பணம் தீதி கொடுக்கறது, அதை முறையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். இப்போ ஒரு திசைநாதன் இருக்கார், புத்திநாதன் இருக்கார், அந்தரநாதன் இருக்கார். ஒரு மனிதனுக்கு ஒரு திசை ஓடுது, புத்தி ஓடுது, அந்தரம் சொல்லணும். இது ரன் ஆகிறதுக்கு 2ஆம் இடத்துல பார்க்கணும். அந்த கிரகம் லக்கணத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ அந்த திசை நடத்துகிற கிரகத்துக்கு 2ஆம் இடம் வந்து குருவெலாம் இருந்துட்டு வச்சுங்க, குரு, சுக்கரன், ராகு அவங்களாம் பயங்கர பழங்கோடி சொத்துக்கு சொந்தக்காரங்களாம் மாறிடுவாங்க. இதுதான் சாதகம். வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.